நடிகர் அஜித்குமாருக்கு பத்மபூஷன் விருது அறிவிப்பு. நடிகை சோபனா, தொழிலதிபர் நல்லி குப்புசாமிக்கும் பத்மபூஷன் விருது. கிரிக்கெட் வீரர் அஸ்வின், பறை இசை கலைஞர் வேலு ஆசான் உள்ளிட்ட தமிழ்நாட்டைச் சேர்ந்த 10 பேருக்கு பத்மஸ்ரீ விருது. புதுச்சேரியைச் சேர்ந்த தவில் கலைஞர் தட்சிணாமூர்த்திக்கும் பத்மஸ்ரீ விருது அறிவித்து கௌரவம். டங்ஸ்டன் சுரங்க திட்டம் ரத்தானதற்கு முதலமைச்சர் தான் காரணம் என போராட்டக் குழுவினர் பேட்டி. மதுரை அரிட்டாப்பட்டியில் இன்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு பாராட்டு விழா. இன்று கொண்டாடப்படுகிறது நாட்டின் 76வது குடியரசு தினம். டெல்லியில் குடியரசுத் தலைவரும் சென்னையில் ஆளுநரும் கொடியேற்ற ஏற்பாடு. குடியரசு தின விழாவை ஒட்டி மின்னொளியில் ஜொலித்த அரசு கட்டடங்கள். ரயில் நிலையங்கள், பேருந்துகளில் தீவிர கண்காணிப்பு. ஆளுநரின் குடியரசு தின விழா தேநீர் விருந்தை புறக்கணிக்கிறது தமிழ்நாடு அரசு. திமுக கூட்டணி கட்சிகள் புறக்கணித்துள்ள நிலையில் அமைச்சர்களும் பங்கேற்க மாட்டார்கள் என தகவல். இந்தி சமஸ்கிருத திணிப்பு தொடர்வதால் மொழிப்போர் இன்னும் முடியவில்லை என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. 2026 தேர்தலில் திமுக அதிமுக இடையேதான் போட்டி என திட்டவட்டம். 2026 ஆண்டு நடக்க இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் கொள்கைவாதிகளாக இருக்கக்கூடிய நமக்கும் கொத்தடிமை கூட்டமாக இருக்கக்கூடிய அதிமுகவுக்கும் நடக்கிற தேர்தல் பறந்துடாதீங்க. வேங்கை வயல் விவகாரத்தில் தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம் என தமிழ்நாடு அரசு வேண்டுகோள். தனிப்பட்ட விரோதம் காரணமாக 3 பேர் குற்றத்தில் ஈடுபட்டதாக விளக்கம். வேங்கை வயல் வழக்கின் குற்றப்பத்திரிகையை அரசும் நீதிமன்றமும் ஏற்கக்கூடாது என விசிக தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தல். குற்றம் சாட்டப்பட்ட 3 பேரை கைது செய்தால் எதிர்ப்புகளை சந்திக்க நேரிடும் என எச்சரிக்கை. காரைக்குடியில் பள்ளியில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த மாணவனின் குடும்பத்துக்கு அமைச்சர் நிதி உதவியுடன் 9 லட்சம் ரூபாய் நிவாரணம். தலைமை ஆசிரியர் மற்றும் வகுப்பாசிரியர் பணியிடை நீக்கம். சென்னை மதுரவாயலில் வாடகை வீட்டில் இருந்த விருதுகளை காணவில்லை. வீட்டு உரிமையாளருடன் தகராறு ஏற்பட்ட நிலையில் நடிகர் கஞ்சா கருப்பு கதறல். உடைச்சு இங்க வாருங்க சார், இந்த படத்தை எப்படி போட்டு வச்சிருக்காங்கன்னு என் பொண்ணுதான் போச்சு. அதுலயே முடிச்சாங்க, உடச்சு தாட்டிட்டாங்க, எனக்கு போச்சு எல்லாம். நேர்மையற்ற தலைவர்கள் என பாஜகவினருடன் ராகுல் காந்தியின் படத்தையும் சேர்த்து வெளியிட்ட ஆம் ஆத்மி கட்சி. அதிரடி தேர்தல் பரப்புரையால் இந்தியா கூட்டணியில் சலசலப்பு. இலங்கையில் சொத்து குவிப்பு வழக்கில் முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோசித ராஜபக்ச கைது. கட்டராகமா பகுதியில் நிலம் வாங்கிய விவகாரத்தில் குற்றப்புலனாய்வு துறை நடவடிக்கை. போர் நிறுத்த ஒப்பந்தத்தின்படி மேலும் 4 பிணை கைதிகளை ஒப்படைத்தது ஹமாஸ் ஆயுத குழு. பதிலுக்கு 200 சிறை கைதிகளை விடுவித்தது இஸ்ரேல் ராணுவம். இங்கிலாந்துக்கு எதிரான 2வது T20 போட்டியில் இந்திய அணி போராடி வெற்றி. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடந்த போட்டியை உற்சாகமாக கண்டுகளித்த ரசிகர்கள். இன்னும் ஓரிரு நாட்களில் முழுமையாக விலகுகிறது வடகிழக்கு பருவமழை. வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. வணக்கம், இது பிரேக் ஃப்ரீ பிரைம் டைம். முழுமையான செய்திகளின் 3 மணி நேர அணிவகுப்பு. முதலில் சூப்பர் 60. இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளின் விறுவிறுப்பான தொகுப்பு. அந்த வகையில் முதலாவதாக
நடிகர் அஜித்துக்கு பத்மபூஷன் விருதும், கிரிக்கெட் வீரர் அஸ்வின், பறை இசை கலைஞர் வேலு ஆசான் உள்ளிட்டோருக்கு பத்மஸ்ரீ விருதும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. கலை, சமூக பணி, அறிவியல், மருத்துவம், விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் சிறந்து விளங்கும் ஆளுமைகளான 139 பேருக்கு இந்த ஆண்டுக்கான பத்ம விருதுகளை குடியரசு தினத்தை ஒட்டி மத்திய அரசு அறிவித்துள்ளது. மிக உயரிய விருதான பத்ம விபூஷன் விருது 7 பேருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மறைந்த கேரள எழுத்தாளர் வாசுதேவன் நாயர், ஜப்பான் நாட்டைச் சேர்ந்த சுசுகி நிறுவன உரிமையாளர் ஒசாமு சுசுகி ஆகியோர் பத்ம விபூஷன் விருதை பெறவுள்ளனர். பத்ம பூஷன் விருது மொத்தம் 19 பேருக்கு அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அதில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 3 பேர் இடம்பெற்றுள்ளனர். கலைத்துறையில் சிறந்து விளங்கிய நடிகர் அஜித் குமார் மற்றும் நடிகை ஷோபனா ஆகியோருக்கு பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. தொழில்துறை ஆளுமையான நல்லி குப்புசாமிக்கு பத்மபூஷன் விருது கிடைத்துள்ளது. தெலுங்கு நடிகர் பாலகிருஷ்ணா, ஓய்வு பெற்ற ஹாக்கி வீரர் ஸ்ரீஜேஷ், மறைந்த பீகார் துணை முதலமைச்சர் சுஷில் குமார் மோடி ஆகியோருக்கும் பத்மபூஷன் விருது கிடைத்துள்ளது. பத்மபூஷன் விருதை பெறுவதில் மிகவும் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைவதாக நடிகர் அஜித் குமார் தெரிவித்துள்ளார். இந்த மதிப்புமிக்க கௌரவத்திற்காக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி ஆகியோருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும், தேசத்திற்கான தனது பங்களிப்பு அங்கீகரிக்கப்பட்டுள்ளதை பாக்கியமாக கருதுவதாகவும் அஜித் குமார் குறிப்பிட்டுள்ளார். இந்த அங்கீகாரம் தனிப்பட்ட முறையில் எனக்கானது மட்டுமல்ல எனவும், இதை சாத்தியப்படுத்தியதில் பலரது உழைப்பும் அடங்கும் என்பதை உணர்வேன் என்றும் கூறியுள்ளார். திரைத்துறையினர், திரைத்துறை முன்னோடிகள், நண்பர்கள், குடும்பத்தினர், ஆதரவாளர்கள், நலம் விரும்பிகள் மற்றும் ரசிகர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துள்ள அவர், அனைவரும் தன் மீது வைத்திருக்கும் அசைக்க முடியாத அன்பும் ஆதரவுமே தன்னை அர்ப்பணிப்புடன் இருக்க உந்துகிறது என்றும், இந்த விருது தன்னுடையதைப் போலவே உங்களுக்கும் உரியது எனவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த நாளைக்கான தனது தந்தை தன்னுடன் இருந்திருக்க வேண்டும் என்று தான் விரும்புவதாக உருக்கத்துடன் கூறியுள்ள அஜித் குமார், நேர்மையுடனும் ஆர்வத்துடனும் தொடர்ந்து செயல்பட உறுதி பூண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த 10 பேர் உட்பட 113 பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக விளையாட்டு பிரிவில் அண்மையில் ஓய்வு பெற்ற கிரிக்கெட் வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின், பிரபல சமையல் கலைஞரான தாமு, மதுரையைச் சேர்ந்த பறை இசை கலைஞர் வேலு ஆசான் ஆகியோர் பத்மஸ்ரீ விருதுக்கு தேர்வாகியுள்ளனர். மிருதங்க வித்வான் குருவாயூர் துரை, தெருக்கூத்து கலைஞர் புரிசை கண்ணப்ப சம்பந்தன், சிற்ப கலைஞர் ராதாகிருஷ்ணன் தேவசேனாபதி, பத்திரிகையாளர் லட்சுமிபதி ராமசுப்பையர் ஆகியோருக்கும், ஹட்சன் பால் நிறுவன தலைவர் சந்திரமோகன், கட்டடக்கலை நிபுணர் MD ஸ்ரீனிவாஸ் மற்றும் கல்வி மற்றும் இலக்கியத்திற்காக ஆய்வாளர் ஸ்ரீனி விஸ்வநாதன் ஆகியோருக்கும் பத்மஸ்ரீ விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. புதுச்சேரியைச் சேர்ந்த தவில் இசை கலைஞரான தட்சணாமூர்த்தி, காவிரி, முல்லை பெரியாறு உள்ளிட்ட தமிழ்நாடு அரசின் பல்வேறு முக்கிய வழக்குகளில் ஆஜராகி வாதாடிய தமிழ்நாட்டைச் சேர்ந்த டெல்லி வாழ் வழக்கறிஞர் CS வைத்தியநாதன் உள்ளிட்டோரும் பத்மஸ்ரீ விருதுக்கு தேர்வாகியுள்ளனர். பத்மஸ்ரீ விருது கிடைத்திருப்பது மிகுந்த சந்தோஷம் அளிப்பதாக பறை இசைக்கலைஞர் வேலு ஆசான் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18க்கு பிரத்யேக பேட்டியளித்த அவர் இதனை தெரிவித்தார். சந்தோஷமா, மகிழ்ச்சியா, சந்தோஷமா இருக்கு. அந்த எப்படி சொல்றதுன்னு தெரியல, அவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு. இந்த பறைக்கு இவ்வளவு பெரிய வரவேற்பு உலகம் முழுக்க வரவேற்பு வந்திருக்கு. இப்போ பத்மஸ்ரீ விருது கிடைச்சது பறைக்கு பெரிய அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. அதாவது இது ஒரு இழிவான நடத்தப்பட்ட கருவியாக இருந்துச்சு. இழிவான கருவி கிடையாது. மனிதன் வாய் பேசுறதுக்கு முன்னாடி பேசப்பட்ட கருவி. மனிதன் பிறப்பிலிருந்து இறப்பு முடி அடிக்கக்கூடிய ஒரே கருவி பறை தான். மற்றவங்க வாசிப்பாங்க, ஆட மாட்டாங்க. மற்றவங்க ஆடுவாங்க, வாசிக்க மாட்டாங்க. நாங்கள் வாசிட்டு ஆடக்கூடிய கருவி பறை. பறை இழிவான கருவி இல்லை என்ற வேலு ஆசான், தானும் சந்தோஷப்பட்டு மற்றவர்களையும் சந்தோஷப்படுத்தும் கருவி என்றார். நான் அடிச்சு ஆடணும்னா நாடி நம்மளாம் துடிச்சு அப்படியே ஃப்ரெஷ் ஆகி ஃப்ரீ ஆயிடுது. இப்போ ஒரு கம்ப்யூட்டர்னா ஒரே இதாக முடிக்கணும். இதை அடித்து ஆடும்போது ரத்தம் சீரோட்டம் போகணும். அப்போ உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது, மனநிலை ஒரே நிலையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்கும். ஆமாம், அதாவது சந்தோஷப்பட்டு அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தலாம், நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். அவ்வளோ பெரிய விஷயம். அவங்க அடுத்தவங்க சந்தோஷப்பட்டு நாங்கள் சந்தோஷப்படுறீங்களா படுறோம்ல, அதில் இருக்க சந்தோஷம் எதுலையுமே கிடையாது. 11 வயதிலிருந்து பறை இசைத்து வரும் வேலு இந்த விருதை தனது ஆசான் சேவகனுவுக்கு அர்ப்பணிப்பதாகவும் கூறினார்.